பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோமணி மேகலையின் அன்பான வணக்கம். இப்போ இந்த சனி பகவான் 7ல் ஒரு லக்னத்திற்கு 7ஆம் பாவம் களத்திர பாவம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் நின்றாருன்னா அதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா குழுவில் போச்சு. சனி பகவான்னாலே காலதாமதம், அதனால ஸ்லோ பிளானட் இல்லையா, அதனால எனக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானினுடைய உண்மையான நிலை, அதனுடைய தன்மையும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு அதற்கு உதாரண ஜாதகங்கள்லாம் கொடுத்து விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. எனது பார்வையில் இந்த சனி பகவான் 7ல் இருந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, இந்த சனி பகவானுக்கு ஒரு தனிப்பட்ட ரூல் ஒன்று இருக்குது. என்னன்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானமான துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். ஏன் அந்த உச்சத்தை கொடுத்துருக்காருங்க அப்படின்னு கேட்டால், அப்போ அது இயற்கையிலேயே காலதாமதமா அப்படின்னா இல்லை. ஒரு திருமண பந்தம் என்பது 7ஆம் இடம், ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 7ஆம் பாவம் என்பது சம்பந்தி உறவை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவம். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 7ஆம் பாவம் சம்பந்தி பாவம். அப்போ நமக்கு அது களத்திரம். ஆனால் நம்ம பையன் பெருசாகி கல்யாணமுக்கு தக்கன குழந்தைங்க வரும்போது அதுக்கு நம்ம சம்பந்தி பாவமாக இயங்கும், ஆப்போசிட் பாவமாக இயங்கும். அப்போது அந்த இடத்துல சனி உச்சமாகும்போது அதை உணர்ந்து அந்த கஷ்டங்கள் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் உணர்ந்தவன் தான் அந்த வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்த, மக்கள் தொடர்புங்கிற ஒரு விஷயத்த, மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுடைய எண்ணங்களையும் ஒரு அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் தான் அந்த 7ஆம் பாவத்தை ஜெயிக்கிறார்கள். இல்லைன்னா சாதாரண மனுஷன்லாம் 7ஆம் பாவத்தை ஜெயிக்க முடியாது. இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல ஜோதிட ரூல் என்ன அப்படின்னா, 7ல் சனி இருந்தாலே காலதாமத திருமணம். இது மாற்றுக்கிறதே இல்லை. ஐயா இல்லை எனக்கு சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னா, அதை அதிகமான சுபர்களுடைய பார்வை இருக்கும் பட்சத்தில், அது சுபர் வீடாக இருக்கும் பட்சத்தில் திருமணம் நடக்கும். இதுக்கு நான் மாற்று கருத்து வைக்கிறேன். ஒருவேளை அந்த 7ஆம் இடத்துல சனி வக்ரமாகி அதை உச்சம் பெற்ற கிரகங்கள் அந்த வீட்டு அதிபதிகள் வழுக்கும் பொழுது அதனுடைய நிலை மாறும். ஆனால் இந்த 7ல் சனி அமர்ந்தால் காலதாமத திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே லக்னத்தை சனி பார்ப்பது, லேட் மேரேஜ். சந்திரனையும் சனி பார்ப்பது, 7ஆம் பார்வையாக பார்ப்பது, 3-7 பார்வைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அப்போ நம்ம ஒரு லக்னங்களுக்கு பார்க்கணும். அது இந்த லக்னத்துல இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவ அதிபதி போய் உட்காந்துக்குச்சு, 11ஆம் பாவ அதிபதி போய் உட்காந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்துல இருக்கு, சனி 7ல இருந்து பாக்குதுன்னா நமக்கு லேட் மேரேஜா, நம்ம கூட பிறந்த சகோதரங்களுக்கு லேட் மேரேஜாங்கிறதையும் கவனிக்கணும். இதே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மேலோட்டமாக ஒரு கருத்தை, இப்போ மூல நூல்கள் பொய்யுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருத்தை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. அனுபவ ரீதியாக, கிரகங்கள் ரீதியாக ஆய்வு செய்யணும். அது இன்னும் சாரா ரீதியாகலாம் ஆய்வு செய்யணும். அந்த அடிப்படையில் எடுக்கும்போது இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி முதல்ல லக்னத்தை பார்க்கும்போது தாமத திருமணம், அதில் ஒரு 30% சரியாயிடுச்சிங்களா. ரெண்டாவது, சந்திரனுக்கு 7ல் இருக்கிறது அல்லது சந்திரனுக்கு 7ஆம் இடத்து அதிபதியோடு கூடுவது, பார்ப்பது, சேர்வது. லக்னம் லக்னாதிபதியை சனி பார்ப்பது, கூடுவது, சேருவது. சந்திரனை சனி பார்ப்பது, கூடுவது, சேருவது. இந்த கான்செப்ட்ல லேட் மேரேஜுங்கிறது கன்ஃபார்ம், அதுக்கு மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுக்கு அப்படிங்கும்போது இந்த சனி பகவான் பொதுவாகவே ஒரு ஜாதகத்துக்குள்ள லக்னத்திற்கு 3, 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் மறைவது. 12ல் மறைஞ்சா சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் வேற கான்செப்ட். ஆனால் திருமணத்தை பொறுத்தவரை லக்னத்திற்கு 3, 6, 8, 12ல் சுக்கிரன் மறைவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் லேட் மேரேஜுங்கிறதும்
வெவ்வேறு, அதாவது நார்மலாக இருக்கிற விஷயத்துக்கு மாற்றி கொடுக்கும். குடும்பத்தில் திருமண விஷயத்தை வந்து கச்சமச்சான்னு கொடுக்கும். தம்பி கல்யாணம் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். தங்கச்சி கல்யாணம் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம். நம்மளை விட வயது கூட முதிர்ந்த அப்படின்றதுக்கெல்லாம் அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் வரும். இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த பாவ கிரகங்களுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வையில் விழுந்துருச்சுன்னா கேட்கவே வேணாம். இப்போது கீழே சந்திரன் ஐயா அடுத்து ஒரு ஜாதகத்தை போட்டு இதற்கு திருமணம் வந்து எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த ஜாதகம் கடகலக்கணம், 7ஆம் இடத்துல சனி. இந்த 7இல் சனி ஆட்சி பெறுது, மகரத்தில் சனி ஆட்சி பெறுது. ஆனாலும் காலதாமதம் 30-32க்கு மேலே தான் கல்யாணம் கூடும். இப்போ நமக்கு கீழே இருக்கிற தங்கச்சிகளாக இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் தம்பியாக இருந்தால் அவனும் கல்யாணம் பண்ணி போயிடுவான். அதான் அங்கே இருக்கிற விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த சுகஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நமக்கு அந்த குடும்பத்தால் கூட லேட் மேரேஜுங்கிறது கான்செப்ட் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். இப்போது இந்த ஒரு ரூல் 7 சனி மட்டும் இருக்கிறது திருமணத்திற்கு பிரச்சனையா அப்படின்னா, அந்த ஒரு ரூல் மட்டும் பிரச்சனைங்கிறத விட லக்னத்தில் 7இல் அமர்வது, 7ஆம் அதிபதியோடு கூடுவது, லக்னத்தை சனி பார்ப்பது, லக்னாதிபதியோடு சனி கூடுவது சேர்வது, சந்திரனை சனி கூடுவது பார்ப்பது சேர்வது, இது எல்லாமே கால தாமதத்திற்கு நம் எதிர்பாராத மாதிரி ஒரு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பை கொடுத்துரும். இப்போ சந்திரனையா போட்ட ஜாதக கடக லக்னம் 7ல் சனி, நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் அந்த சனியை லக்னத்தை பார்ப்பார். லக்னம் கடக லக்னம், அந்த லக்னத்தை அவர் போட்ட ஜாதகத்துக்கும் சேர்த்து இதில் பலன் சொல்கிறேன். கடக லக்னம் 7ல் சனி, செவ்வாய் 4ஆம் பார்வையாக கடக லக்னத்தை பார்க்குது, லக்னத்தை பார்க்குது. அதே மாதிரி 7இல் சனி அமர்ந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ சனி செவ்வாய் பார்வை என்பது இந்த ஜாதகருக்கு திருமணம் லேட் ஆவதற்கு அதிகப்படியான வாய்ப்பை இயல்பாகவே கொடுத்துரும். இப்போவே பார்த்தீங்கன்னா 33 வயசு ஆச்சு இல்லையா? அப்போ செவ்வாய் சனி சேர லக்னத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம், அப்போது 7ஆம் அதிபதியோடு சனி பார்ப்பது சேருவதுன்னு சொன்னோம். ஆல்ரெடி 7ஆம் அதிபதியே சனி தான். அப்போ இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட ரூல்கள் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து மாற்றுக்கிறதே இல்லை. சரி, அது மட்டுமானா காலபுருஷனுக்கு 7, இவங்க லக்னத்துக்கு 7 மட்டும் இல்லை, காலபுருஷத்துக்கு 7 துலாம் லக்னம், அதுவும் பாதிப்படையக்கூடாது. அப்போ அந்த இடத்தையும் சனி 10ஆம் பார்வையாக பார்க்குது, செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்குது. சுகஸ்தானத்தை செவ்வாயும் சனியும் பார்க்குறாங்க. அப்போது சுகம் என்பது ஒரு பல போராட்டங்களுக்கு பிறகுதான், குடும்பம் சார்ந்த பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த ஜாதகருக்கு ஒரு குடும்பத்தையே அமைச்சு கொடுக்கும். லக்னத்தையும் சனி செவ்வாய் பார்க்குது, குடும்பஸ்தானத்தையும் சனி செவ்வாய், காலபுருஷனுக்கு களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய துலாம் ராசியையும் சனி செவ்வாய் பார்க்குது. அப்போது இங்கே ஆல்ரெடி லேட் மேரேஜ் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துடும். இதில் சந்திரனுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் முக்கியமான ஒரு கான்செப்ட் இல்லையா இந்த ஜாதகத்தில். அப்போது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு இப்போ சுக்கிரன், இப்போ லக்னாதிபதியே சந்திரன் தானே, கடக லக்னம் அப்படின்னா லக்னாதிபதியே சந்திரன் தானே. அதில் ஒரு விஷயம் வந்துடுது இல்லையா? இதில் இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சுக்கிரன் 3, 6, 8, 12ன்னு சொன்னேன். இப்போ சந்திரனையா போட்டிருக்கிற கடகலக்கண ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார், 12ல் மறைகிறார். அப்போது தாமத திருமணம்ங்கிறது நம்மை விட வயது கூடிய பெண்களை அல்லது ஈக்குவலா அல்லது நம்ம கல்யாணம் பண்ணுறோம், அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வயதான தோற்றம், அதாவது தலைமுடி நரைத்தோ கண்ணாடி அணிந்தோ, கண்ணாடி சாதாரண போடுறத விட வயதானவர்கள் கண்ணு தெரியலன்னு போடுறது வேற. அப்போ அந்த மாதிரி வயதான தோற்றம் உடைய பார்க்கும்போது வந்து அந்த தோற்றமே வயசான உடம்பு பெருசா, இவர் ஒல்லியா இருந்து உடம்பு பெருசா இருக்கிற பொண்ணு, என்னப்பா பெரிய பொம்பளையா இருக்கு, பெருசு அப்படின்னா வயதிலாக இருந்தாலும் சரி தோற்றத்திலாக இருந்தாலும் சரி வயதானதற்கான அறிகுறிகள், தலைமுடி நரைத்து கண்ணாடி அணிந்து இதெல்லாம் இப்படி இருந்தாலும் அதன் மாதிரி தான் மனைவி அமைவாள் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரூல். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். இப்போ பாக்கியத்துக்கு போகிற சனி அந்த ஜாதகருக்கு திருமணத்தை ஏற்படுத்தி தரும். நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு இவங்க தந்தைக்குன்னு கேட்குறீங்க. முதல்ல திருமணத்துக்கு அப்படிங்கும்போது லேட் மேரேஜுங்கிற ஒரு விஷயம் சனி செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதுனாலன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியாச்சு. இப்போ கோட்சாரத்தில்
அந்த குரு 12ஆம் இடத்துக்கு போய் லக்னாதிபதியை பார்க்கும்போது இந்த 12ஆம் இடம் அயன சயன போகத்தினுடைய தோஷம், அந்த 12 இவ்வளோ தூரம் பாவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த குரு போச்சு அப்படின்னா ராசியாதிபதியை லக்னாதிபதியை சந்திரனை பார்க்கும்போது தோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் ஆகும். சனியும் 9ஆம் இடத்துக்கு போகும்போது கல்யாணம் ஆயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தைக்கு அப்படிங்கும்போது சூரிய திசை முடிகிற வரைக்கும் தந்தைக்கு உடல்நிலை படுத்தி எடுக்குமோ தவிர கொள்ளாது. ஏன்னா சூரியன் இந்த ஜாதகத்துக்கு யோகி, சுபம் நாம யோகம் இல்லையா, சூரியன் யோகி. அதனால அதுவும் பூர்வ புண்ணிய சாரம் வாங்கினதுனால பிளட்டு நல்லா இருக்கும். அதனால அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஆயுள் குற்றம் வராது. ஆனால் இஎன்டி பிரச்சனை, காது, தொண்டை, மூக்கு, உணவு, சுவாச குழாய், உணவு குழாய், செரிமான பிரச்சனை, இதெல்லாமே வயிறு வரைக்கும், தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் சந்திர திசை ஆரம்பித்ததுக்கப்புறம் இவர் சுய புத்தி, சந்திர திசையில் சந்திர புத்தியை கடத்திட்டாருன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா சந்திர திசை தான் வீக்கு, சூரிய திசை கண்டிப்பாக இவருக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஏன் சந்திர திசை அப்படின்னா, இந்த தகப்பனார் பாவம் தன் ஸ்தானத்திற்கு 6ல் மறையிறது மட்டுமல்ல, சூரியன் இந்த சந்திர திசைக்கு திசாநாதனுக்கு சூரியன் 7ல் பாதகத்தில் அமர்ந்து, பாதகத்தில் மட்டுமல்ல அங்க இருக்கக்கூடிய இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட விரையாதிபதியோட இவங்களோட, அது 10ஆவதுக்கு கேது கூட. ஏன்னா சந்திரன் ராகெல்லாம் கேது சாரத்துல தான் இருக்கு, கேது அங்க செவ்வாய் சாரத்துல தான் இருக்கு. அப்போ ரத்தமெல்லாம் குறைஞ்சு அந்த இடத்துல சந்திர திசை சுய புத்தியே கொஞ்சம் அதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. அதனால சுய புத்தி அந்த ஒரு வருஷத்தை தாட்டிட்டாரு அப்படின்னா, சந்திர புத்தியை தாட்டிட்டாருன்னா அப்புறம் அவரை ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். ஆனால் பையனுக்கு திருமணங்கிறது இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா?